கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் 113ஆம் சங்கீதம் 7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறார், அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேபி போசேத், தாவீது, ராகா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத் என்ற நாம் அநேகரை குறித்து தியானித்தோம். யோசேப்பு. இந்த நாளிலே கூட நாம் லேயாளை குறித்து தியானிக்கும் போது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டவளாய் இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு லேயாளை திருமணம் செய்து கொண்டு கூட அவன் ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்து கொண்டிருந்தான். அது அவளுடைய பார்வைக்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவள் அனுபவிக்கிற காரியங்களை பார்க்கும்போது வேதனைக்குரியதா இருக்கிறது. நாள் முழுதும் ராக்கேலுக்காக வேலை செய்கிறதை அவள் உணரும் போது அவளுக்கு வேதனைக்கு மேலே வேதனை. ஆனால் தேவன் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த லேயாளுடைய இருதயத்தை பார்த்து ராக்கேலுடைய கர்ப்பத்தை அடைத்து லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்தார். அவள் தொடர்ந்து பிள்ளை பெறும்படி கர்த்தர் செய்தார். மூத்த மகன் பிறக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். 2வது மகன் ஜெபத்தை கேட்டார் என்று சிமியோன் என்று சொல்லி பெயரிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவி என்று பெயரிட்டாள். யூதா என்று பெயரிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவள் கோத்திர பிதாக்களை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட அவளை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். ராக்கேல் 2 பிள்ளைகளை தான் பெற முடிந்தது, யோசேப்பு, பென்யமீன். அந்த ராக்கேல் கானானுக்குள் போக முடியாதபடி கூட அவள் மரித்து விட்டாள். ஆனால் எல்லாராலும் தள்ளப்பட்ட லேயாளோ, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளோ, புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து எல்லாம் 12 கோத்திர பிதாக்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகமான கோத்திர பிதாக்களை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலை விடையிலே கூட நீ விசாரிப்பற்ற சியோன் தள்ளுண்டவள் என்று சொல்லப்பட்டாலும் பட்சிகள் வந்து இளைப்பாறக்கூடிய ஒரு கேதுருவாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன் கணவரால் நீ தள்ளப்பட்டு இருக்கிறாயா? உன் பிள்ளைகளால் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயா? வேதனைகள் மேல் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ தேவனிடத்திலே முறையிடும் போது லேயாளை தூக்கி நிறுத்தின தேவன் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து அவர் உன்னை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். போவாஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ரூத் திருமணம் ஆன போது கூட அவருடைய சந்ததி லேயாள் தாமாரை போல் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் அந்த சந்ததியை குறித்து தான் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த காலவெளியிலே கூட உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய கிருபை உன் மீது ஊற்றப்படும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் அதிபதிகளோடு ஆண்டவரே நீர் அவர்களை இந்த ஸ்தானத்தில் நிறுத்த செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழியிலே கூட தாவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. லேயாளை கடாட்சி தருளின தேவன் அப்பா, இந்த காலவெளியில் உடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும் அடிச்சு அபிக்கிறோம். விசாரிப்பற்ற சியோன் தள்ளுண்டவள் என்று புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை தாவே நீர் உயர்ந்த ஸ்தானத்திலே தூக்கி நிறுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.